ஹாய், நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஃப்ரம் த சாப்டர் பைனாமியல் தியரம் என்னன்னா that expand using binomial expansion. என்னடா எக்ஸ்பேண்ட் முதல்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கும். என்ன தனித்தனி கான்செப்ட்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க வேணாம். இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். என்ன அப்படின்னா அந்த பிராக்கெட்குள்ள 3 டேர்ம்ஸ் இருக்கும். அந்த 3 டேர்மை நம்ம எப்படி பைனாமியலா சேஞ்ச் பண்ணி பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் நாங்கள் அப்ளை பண்றது அப்படிங்கிறத பாக்குறது தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பைனாமியல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு டேர்ம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்க என்ன இருக்கும்னா ஸ்பெஷலா 3 டேர்ம் இருக்கும். அந்த 3 டேர்ம்ல ஏதாவது ஒரு 2 டேர்மை ஜாயின் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி மறுபடியும் அதுல இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணணும். ஸோ இது ஒரு மல்டி ஸ்டெப் ப்ராப்ளமா இருக்கும். சம்குள்ள போலாமா? ஓகே, கமான். Expand using binomial theorem. Question என்னன்னா 3x square minus 2ax plus 3a squared whole cube. இதுல உள்ளுக்குள்ள 3 டேர்ம் இருக்கு. அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா நம்ம இப்ப பார்த்தோம்னாலே அந்த நமக்குள்ள என்ன தெரியுதுன்னா அந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர் அதோட கோஎஃபிஷியன்ட் 3ன்னு இருக்குது. ஸோ அந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்டையும் நம்ம ஒரே டேர்மா மாத்தலாமா அப்படிங்கிற ஒரு கற்பனை நம்ம மனசுல இருக்கும். ஏன்னா அது ரெண்டுமே குவாட்ரட்டிக் டேர்ம்ஸ். ஸோ இந்த குவாட்ரட்டிக் டேர்ம்ஸை குரூப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தோணும். ஸோ அதைத்தான் நம்ம பண்ண போறோம். பார்க்கலாமா? ஸ்டெப் 1, group 2 terms and make the expression as binomial. அந்த குவாட்ரட்டிக் டேர்ம்ஸ் ரெண்டையும் குரூப் பண்ணிக்கிறோம். குரூப் பண்ணும்போது 3ங்கிறது காமனா இருக்கு, வெளியே எடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டேர்ம் தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அதாவது நம்ம வந்து a பிளஸ் அந்த a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் என்னன்னு சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இதுதான். இது வந்து -2a பவர் axங்கிறது செகண்ட் டேர்ம். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம், இப்போ என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா a மைனஸ் b ஹோல் கியூப் ஃபார்மேட்ல இருக்கு. இங்க ஏங்கிறது என்ன, 3 of x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், அதாவது a பிளஸ் b ஹோல் கியூப் ஃபார்மேட்ல இருக்கு. bங்கிறது என்னன்னா -2ax. என்னங்கிறது இங்க என்ன, 3. இது அப்பனா வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னவா இருக்கும், 3க்கு 1 3 3 1. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். செகண்ட் ஸ்டெப், expand step 1 expression by using the binomial expansion. பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹோல் கியூப்னு வரும், அப்புறம் பிளஸ் 3ங்கிறது கோஎஃபிஷியன்ட், அதுக்கு பிறகு அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்கொயர்டு, அப்புறம் செகண்ட் டேர்ம்ல ஜஸ்ட் அதோட பிராக்கெட் பவர் 1. அதே மாதிரி அடுத்ததுல வந்து 3 கோஎஃபிஷியன்ட், அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு பவர் 1ஆ இருக்கணும், செகண்ட் டேர்ம் வந்துட்டு பவர் ஸ்கொயர்டா இருக்கும், பிளஸ் அடுத்த கோஎஃபிஷியன்ட் 1, செகண்ட் டேர்மோட ஹோல் கியூப் இருக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம், இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பைனாமியலும், ஒரு பைனாமியல் இருக்கு, அடுத்து ஒரு பைனாமியல் இருக்கு, இந்த 2 பைனாமியலையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் யூசிங் த பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். என்னென்ன பைனாமியல், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பண்ணுவோமா? ஸ்டெப் 3, ஃபர்ஸ்ட் டேர்ம் அந்த 3 of x squared plus a squared whole cube அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இதுல ஏங்கிறது என்ன, எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது ஏ ஸ்கொயர், என்னங்கிறது 3. ஸோ கோஎஃபிஷியன்ட் 1 3 3 1. ஓகே, அந்த கான்ஸ்டன்ட் கியூபை தனியா பிடிச்சோம், கான்ஸ்டன்ட் கியூபை தனியா பிடிச்சோம். தட் இஸ் 3 கியூபை வந்து 27 தனியா எழுதிட்டு அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹோல் கியூப் and plus 3 first term whole square, second term அப்படியே வரணும், plus 3 into first term into second term whole square plus second term cube. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். நமக்கு வந்து இதில் பவர் ரூல் நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் பவர் எம் ஹோல் பவர் என் அப்படின்னா எக்ஸ் பவர் எம் என், இது பவர் ரூல். இந்த பவர் ரூல் யூஸ் பண்ணி 2 3s are 6 2 2s are 4 அதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணி பண்ணுறோம். ஓகே, இப்போ 27 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல அந்த செகண்ட் டேர்ம் அந்த 3 into x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அந்த செகண்ட் டேர்மை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். அதாவது ப்ரீவியஸ் ஸ்டெப் 2ல இருக்கக்கூடிய செகண்ட் டேர்மை வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இங்க ஏங்கிறது என்னது, ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது ஏ ஸ்கொயர், என்னங்கிறது 2, அதனால கோஎஃபிஷியன்ட் 1 to 1 இருக்கும். பார்க்கலாமா? ஸோ 3 ஸ்கொயரை தனியா எடுத்துருவோம். எடுத்துட்டு அந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ண வரக்கூடிய ஆன்சர் இந்த. இப்போ இந்த ரெண்டையும் கொண்டு போய் அந்த ஸ்டெப் 2ல போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா?
பண்ணலாமா? அதான் நம்மளோட ஸ்டெப் 1. Substitute step 4 and step 3 answers in the step 2 answer. Okay. So அதை வந்து substitute பண்ணலாம். முதல் step 1 answer first term, second term 3 times step 4 answer. இந்த அந்த மிச்ச term அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த ஹோல் ஸ்கொயர்ட் எல்லாம் பண்ணி உள்ள மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த -2ax ஓட எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 3 times -2ax அப்படின்னா அதாவது இந்த 3ஐயும் இந்த -2ax கொண்டு வந்தா -6ax வரும். இந்த -6ax இதோட மல்டிப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னா -54ax பவர் 5 இந்த டேர்ம் வரும். அப்புறம் -6 × 18 அப்படின்னு பார்த்தோம்னா 108 -108 அந்த ax இதோட மல்டிப்ளை பண்ணா a³ x³ அப்புறம் 9a பவர் 4 ஓட அதை மல்டிப்ளை பண்ணா -54a பவர் 5x. ஓகே, இப்போ 3 times 3 வந்து 9 ஆயிருது. இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணா 4a² x². அதாவது minus times minus is plus. 2 times 2 is 4. a times a is a squared. x times x is x². அதான் இந்த டேர்ம். இங்க -2 whole cube அப்படின்னு பார்த்தோம்னா -8 a³ x³. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? இந்த 9ஐயும் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 36a² x² வரும். இதுல வேற இதெல்லாம் காமனா இருக்குன்னு பாத்துக்கிறோம். இதுல வந்து 81 காமனா இருக்கு, a² காமனா இருக்கு, x² காமனா இருக்கு. அதனால அதை வெளியே எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம்ல 24 காமனா இருக்கு, வெளியே எடுத்துக்கிறோம். அப்புறம் இதுலயும் 54ax வந்து காமனா இருக்கு, வெளியே எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த x³ y³ இதை ரெண்டையும் ஆட் பண்றோம், 116 வரும். இதை மல்டிப்ளை பண்ணி இங்க போறோம். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம், 81 36 ஆட் பண்ணா 117 வரும். So this would be the answer. Okay. So final answer என்னன்னா 27 times x power 6 plus a power 6 plus 117a² x² times x² plus a² minus 54ax times a power 4 plus x power 4 minus 116x³ a³. This would be the answer for this question. ஸோ ஸ்டெப் 1ல என்ன பண்ணியிருக்கோம்? ஏதாவது ஒரு 2 டேர்மை குரூப் பண்ணி அதை வந்து பைனாமியலாக சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் ஸ்டெப் 2ல வந்துட்டு நார்மலாக பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டெப் 1 பிரித்து எழுதணும். ஸ்டெப் 2ல என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏதாவது அட்லீஸ்ட் 2 டேர்ம்ஸ் அது வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் ஸ்டெப் 3 ஸ்டெப் 4ல. ஸ்டெப் 5ல என்ன பண்ணுறோம்? ஸ்டெப் 3 ஸ்டெப் 4ஓட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் 2ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கால்குலேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுதும். அவ்வளோதான் இந்த சம்ஸ். ஸோ இதில் நம்ம இப்போ கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த 2 டேர்மை குரூப் பண்ணலாம் அதில் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் பண்ணக்கூடிய கால்குலேஷன் ஸ்டெப்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் மேக்ஸிமம் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடுறதுல சைன் நெகட்டிவ் சைனா பாசிட்டிவ் சைனான்னு போடுறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் குட்டி மிஸ்டேக் பண்ணினாலும் நமக்கு சமயம் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி சம ஹேண்டில் பண்ணும். ரொம்ப ஈஸியஸ்ட் சம்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ, பை.